வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி சமையல். சிம்பிளான தக்காளி சாதம் செய்யறதுக்காக தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். கடாய் வச்சு எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டும் பச்சை மிளகாய் போட்டு அதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் போட்டு அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடலாம். நல்லா செவந்து இந்த அளவுக்கு வரணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு உப்பு போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு வதக்கி மூடி வச்சுருங்க. இந்த அளவுக்கு தக்காளி குழன்னு குழஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் வரும்போது உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சாதத்தை போட்டுக்கலாம். சாதத்தை போட்டு கலரிட்டு பேக் பண்ணிக்கலாம். டிஃபன் பாக்ஸ் ரெசிபிக்கும் இது கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள்.